அதிமுக நிலையை வரும் விஷயங்கள், உள்கட்சி விவகாரம், உள்கட்சி விவகாரம், அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி ஏற்கனவே திரு ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின் எப்படி இந்த ஆட்சி 4 வருஷம் இருந்தது என்பது உலக அறிந்த விஷயம். பாஜக அன்றைக்கி அதுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த அரசாங்கம் அப்போவே கலைந்திருக்கும். ஓபிஎஸ் வந்து எந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கலன்னு அந்த ஆட்சி கலைந்திருக்கும். அல்லது கலைக்க நினைத்திருந்தால் கலைச்சி விட்டால் நம்ம வந்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலை நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைத்திருந்தால் அதுவும் அதை கலைஞ்சிருப்போம். ஆக இதெல்லாம் தாண்டி அந்த கட்சியோட ஜெயலலிதாவோட அந்த பாஜகவுக்கு கூட்டணி இருந்தது, நல்ல டேர்ம்ஸ் இருந்தது. இப்போ குறிப்பாக பிரதமருக்கு நல்ல டேர்ம்ஸ் இருந்தது. அதன் அடிப்படையில் இறந்ததுனால எல்லாரும் அதை இணைத்து வைத்தார்கள். அதன் பின் நடந்தது அந்த கட்சியில் நடந்த விஷயங்கள்லாம் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் நீக்கினது, அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொறுப்பில் உட்கார வச்சது, அவர் காலில் விழுந்து 10 அடிக்கு முன்னே காலில் விழுந்து ஏற்றுக்கிட்டு அப்புறம் அவங்க பெங்களூர் சென்றதுக்கு பிறகு அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டது. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருக்காரு ரகுபதி, தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து செங்கோட்டை தலைமையில் செல்ல போதா இல்லை வேலுமணி தலைமையில் செல்ல போதா சொல்லியிருக்கேன். இது நான் நீங்கள் நிறைய விவாதங்களில் இது நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது நடக்கும் தான், அந்த கட்சியில் வந்து திரும்ப அந்த பிரச்சனை நடக்கும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், நீங்களாம் மூத்த பத்திரிகையாளர், 1980 என்று நினைக்க 80 அல்லது 81 தலைமை கழகத்தில் ஆர்.எம். வீரப்பன், திருநாவுக்கரசர், இப்படி பல அணிகள், எஸ்டி சோமசுந்தரம், இப்படியெல்லாம் அப்போது இருந்த நிறைய பிரச்சனைகளை அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? திடீர்னு வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு மக்களுக்கு சேவை செய்கிறதா அல்லது உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதா அப்படிங்கிறது எனக்கு முடியல, நான் வேணால் விளைக்கிறேன், நான் ரிசைன் பண்ணிடுறேன், நீங்கள் கட்சி நடத்திக்கிங்கன்னு சொன்னார் ஒரு தடவை. அத்தனை எதிரிகளும் சண்டை போட்டுருந்தாங்களாம் காலில் போய் விழுந்து அழுததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி பண்ணார். ஏன்னா அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா மற்றவங்க யாருக்கும் சேதாரம் வந்துடக்கூடாது, நாம் ஒதுங்குவோன்னு சொன்னால் இவங்க அது நடக்குமோ நடக்காதோ தெரியாது. ஆனால் அவர் அந்த கடுமையான வார்த்தையை போட்டார். அப்போ கூட யாரும் நீ போன்னு யாரையும் சொல்லலை. அந்த பக்குவம்லாம் இருந்தால் தான் தலைவன். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் அப்படின்னு பாட்டே இருக்குது. அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. பதவி வரும்போது பணிவு வந்துடணும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் இந்த கட்சியை வழிநடத்தின முறை பூராமே தவறு. நான் எதிர்த்து தான் பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கட்சிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் எம்ஜிஆர் மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயம் எப்போதும் உண்டு. நான் அந்த குடும்பத்தோட நெருங்கின தொடர்பில் இருக்கிறவன். அவர் ஆரம்பித்த கட்சி, அவர் இயக்கம், அவர் எதிர்ப்பு, திமுகவை எதிர்த்து நடத்தினது, அவர் 1973 திண்டுக்கல்லில் அவர் ஜெயித்தது, உலக சாதனை படைத்த வெற்றியில் அது இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக. அதுக்கப்புறம் அரங்கநாயகன் ஜெயித்தது, அப்புறம் 77 திரும்ப முதலமைச்சரானது, இதெல்லாம் கின்னஸ், யாருமே அது சாதிக்க முடியாது ஒரு சாதனை. அப்போ அவ்வளவு அன்பு வச்சுருந்தார் மக்கள் மேலே, மக்கள் அவர் மேலே அன்பு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு இயக்கம். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு பிறகு இதை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனோம். 1000 இருந்தாலும் உள்ளே உட்காந்து பேசி என்ன இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து நமக்கு இப்படி ஒரு இது கிடச்சிருக்கிறது, இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடச்சிருக்கிறது 7.5 கோடி மக்களில் நம்ம வந்து நம்பர் 1 இடத்துல நம்ம இருக்கோம்னா நமக்கு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த காலத்தில் பண்ண புண்ணியமோ என்னவோ தெரியல, நமக்கு இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. மக்கள்லாம் தான் நமக்கு தெய்வங்கள், தொண்டர்கள் தான் நமக்கு தெய்வங்கள்னு எண்ணம் வர்றதுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு எண்ணம் வந்துடுது. அதனுடைய அடிப்படையில் எல்லாரையும், சசிகலா அவர்களை பண்ண அக்கிரமம், அவங்க பெங்களூர்லேருந்து வரும்பொழுது அவங்களுக்கு நடத்தின கொடுமைகள், ஜெயலலிதா அந்த இதை கூட பார்க்கக்கூடாமல் பண்ணது, வீட்டை ஜப்தி பண்ணது, அதுக்கு பிறகு கணவர் இறப்புக்கு கூட வர்றதுக்கு அனுமதி கொடுக்காம மறுத்தது, இப்படி இதெல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு இந்த இதயம் இருக்க முடியாது. அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு எண்ணம். அப்போவே இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அதனால் இதெல்லாம் இவர் பண்ணினார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு பண்ண துரோகம் அவரை நிர்மூலமாக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவங்கள ஆதரிக்கிறவங்களாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியன், அப்புறம் ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, இப்படி எல்லாரையும் யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்களோ, அப்போ கட்சின்னா என்ன, எல்லோரும் சேர்ந்தது தானே கட்சி. அந்த எண்ணம் அவருக்கு வரல. அவர் சேலம், அவர் கொங்கு மண்டலம்,
நமக்கு ஒரு 10 பேர் ஆதரவு, அந்த ஆதரவு இருந்தால் நம்ம போதும், இவங்கள எப்படி வேணாலும் இவங்க எப்படியா இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை போட்டு அவர் எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி 2.5 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவு பண்ணாருன்னு சொன்னாங்க. மதுரையில் மாநாடுலாம் நடத்துனாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, இதெல்லாம் பண்ணினாங்க. என்ன பண்ணினாலும் அந்த கட்சியை பொறுத்தவரையில் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பும் தேர்தல் ஆணையத்துடைய முடிவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே சார் ஆதரவு. அது சட்ட ரீதியான இது. இவர் சட்டம் பொதுக்குழு செயற்குழு பெரும்பான்மை யார் பக்கம் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் சொல்ல வரேன். பொதுக்குழு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் விஷயம் இல்லை. பொதுக்குழு செயற்குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்காங்களோ அதுதான் இப்போ சட்டம். பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர் யார் பக்கம் இருக்காங்க, யாரு பக்கம் இல்லை, யாரு பக்கம் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதை அடிப்படையில் வச்சு தான் வந்து சட்டம் தாண்டி போக முடியாது. ஆனால் அந்த நிலைமையை உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி தானே. அந்த எடப்பாடி சொன்னா இல்லை அதெல்லாம் இல்லை, எம்ஜிஆர் ஒரு தொண்டரை கூட இழக்க தயாராகாமல் இருந்தார், அவர் 3 ஆண்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவரெல்லாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் சொன்னாங்க கூட அதை தடுக்கிற சக்தி அவர்கிட்ட இருந்ததா இல்லையா, அதை செய்யலையே. அதனால் இது வந்து லாபி பண்ணி கட்சியெல்லாம் நடத்த முடியாது. அதனுடைய எதிரொலி தான் இதெல்லாம் நடக்கும்னு நான் ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். பட் எல்லா மீடியாலையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கும். பெரிய செல்வாக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவுக்கு நிறைய சீட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீட்டே ஜெயிக்குமாங்கிறது கூட சொல்ல முடியாது. ஆகையினால அதுக்கு பிறகு இங்கே பிரச்சனை பெருசாக வரும். வந்து அதை எப்படி அவங்க தான் அதை அந்த கட்சியில் உள்ள பெரியவர்கள் தான் அதை தீர்க்கணும். தீர்த்து அந்த கட்சி இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அந்த கட்சி இருக்கணும், அந்த கட்சி நடக்கணும், அந்த கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கட்சி எம்ஜிஆருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அது இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் இவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகம் அது வந்து அவங்களுடைய செயல்பாட்டை தீவிரப்படுத்தினா 2026 பல்வேறு கட்சிகளுக்கு வந்து ரொம்ப அவர் டிசைடிங் ஃபேக்டராக வரும். டிசைடிங் ஃபேக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அவர் வந்து இளைஞர், இன்னும் அவர் 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. அவருக்கு பின்னணியில் யார் சார் இருக்கா? அரசியல் மட்டும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து எல்லாரும் சக்ஸஸ் ஆகிட்டாங்களான்னா கிடையாது. எம்ஜிஆரை தவிர வேறு யார், எம்ஜிஆர் என்டி ராமராவ் இந்த 2 பேரை தவிர வேறு யாருமே சக்ஸஸ் ஆகலை. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் எவ்வளவு பெரிய பேர் புகழ் இருந்தது, அவரும் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் ஆரம்பித்தார், யாருமே சைன் பண்ணலை. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அது 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 அவர் தான் இருக்கிறதுல எம்ஜிஆருக்கு அடுத்தால ஒரு 27 சீட்டு ஒரு தடவை எடுத்திருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவ்வளோ ஈஸியாக இப்போல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு, இப்போல்லாம் சினிமாவை பார்த்து ஓட்டு போடுறவங்க ஒரு அந்த ஏஜ் குரூப் தான் ஓட்டு போடுவாங்க. மற்றவங்க ஒரு குறிப்பிட்ட ஓட்டு அவருக்கு கிடைக்கும். அப்படின்னா வந்து திருச்சி தொகுதியில் போட்டிடுறாரு சுரேஷ் கோபி. ஒட்டுமொத்த கேரள அரசியல்லே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்டது திருச்சூர். இல்லை போட்டிடுறாரு சுரேஷ் கோபி, பாஜக சார்பாக தான் போட்டிடுறாரு. ஆமாம், பிரதமர் வந்து பல முறை வந்துட்டு போன தொகுதி திருச்சூர். சார் திருச்சூர் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் தான் அந்த நாட்டை ரூல் பண்ணியிருக்கு. அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. திருவனந்தபுரமும் அந்த திருச்சூர் தொகுதியும் கணிப்புகள் 2 சீட்டு வரும்லாம் கூட சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அது 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 அவ்வளோ வந்துருமாங்கிறது என்னால் சொல்ல முடியல. அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், பெருமைக்கு சொல்கிற கேட்டகரி இல்லை நான் அதனால் எனக்கு கிடைச்ச அங்கே இருக்கிற தகவலை வச்சு நல்லா இருக்குது, நிறைய ஓட்டு போகும். ஜெயிக்கிறதுங்கிறது எப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜெயிச்சா பெரிய ப்ளஸ்ஸு, ஜெயிக்கலைனாலும் ஒன்றும் இல்லை. திருவனந்தபுரமும் திருச்சூரும் ஜெயிக்குங்கிறது தான் பிஜேபிலாம் நினச்சிட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே வர்ற கணிப்பு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். 50-50 தான் சான்ஸ்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு சார் பிஜேபி கூட்டணி, திமுக கூட்டணி, அதிமுக? 5லேருந்து 7 சீட்டு பாஜக வருங்கிறது பல்வேறு தகவல்களை வச்சு நான் சொல்கிறேன். 5லேருந்து 7 சீட்டு வரும்னு கணிக்கப்படுது. திமுகவுக்கு ஒரு 22 சீட்டு. அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் அதிமுக இருக்கிறது. அதிமுக எல்லாம் எல்லாமே ஒரு 10 தொகுதியை வந்து 50-50 லிஸ்ட்டில் வச்சுருக்கு. அது இன்னும் அது எண்ணும் போது தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் கடைசி நாள் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள கணிப்பு பிரகாரம் 50-50ல் தந்தி டிவி கடைசியில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது, நியூஸ் 18 ஒன்று நடத்துனது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த லெவலில் தான் அது இருக்கிறது. இருந்தாலும் எந்த கணிப்பையும் தாண்டி எல்லா தீர்ப்புகளும் வந்திருக்கிறது.
அதனால் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இதுதான் நிலவரம், இப்படி தான் இருக்கிறது. பிஜேபி தான் இந்த தடவை நல்ல கோல்டன் ஜூப்ளி எலெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்த விட டிஎம்கேக்கு 40 கிடச்சதுக்கு 30 கிடச்சிதுன்னா அதுக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு ஒன்றுமே கிடைக்காம 2 சீட்டு கிடச்சா அது வெற்றி தான். ஆனால் பிஜேபிக்கு 3% 4% இருந்துட்டு அது இன்றைக்கி 20% 22% வந்ததுன்னா அது மிகப்பெரிய வெற்றி. அந்த அளவில் தான் நான் அதை பார்க்குறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.